வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தில்ஷான். வணக்கம் நேர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சினி ரத்னம் ராஜ் கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரிய ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. உத்தேச இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை நாட்டின் மீது பலவந்தமாக திணிப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. பிரதி அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா கருத்து. தொடலங்க கஜிமா தோட்டத்தில் சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றுவதில் எவ்வித அநீதியும் இழைக்கப்படவில்லை. நகர அபிவிருத்தி அதிகார சபை அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் கருத்து. පක්ෂය අපහු ගොඩ ගන්නවා එච්චරයි. පක්ෂයේ කණ්ඩ කට්ටියක් ඉන්නවා. முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயகவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 3 வழக்குகளும் வாபஸ். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஆஸ்திரியா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஜனாதிபதி நேற்றிரவு ஆஸ்திரியாவை சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வியானா சர்வதேச விமான நிலையத்தில் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதே ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இதேவேளை போட்டித்தன்மை மிக்க உலக பொருளாதாரத்தில் முன்னோக்கி பயணிப்பதற்கு இலங்கை தயார் என்பதால் அச்சமின்றி இலங்கைக்கு வருகை தந்து முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மனியின் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை முதலீட்டு சபை மற்றும் ஜெர்மன் வர்த்தக பேரவை ஏற்பாடு செய்த வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி நேற்று பிற்பகல் இந்த அழைப்பை விடுத்தார். அரசியல், சமூக மற்றும் பொருளாதார அனுகூலங்கள் பலவற்றை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதியின் ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரிய விஜயம் நாளை நிறைவு பெறவுள்ளது. இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு அதிகளவிலான பொருளாதார அனுகூலங்கள் கிடைத்துள்ளன. இந்த 2 நாடுகளினதும் தலைவர்கள் இலங்கைக்கு உதவிகளை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கை தரம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை பாராட்டிய அரசு தலைவர்கள் எதிர்காலத்தில் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளனர். வடமாகாணத்தின் புதிய ஆளுநர் ரெஜினோல்ட் குரே இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. ஆளுநர் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் தேசிய கீதம் சிங்களத்திலும் தமிழிலும் பாடப்பட்டமை விசேட அம்சமாகும். Among the people of the சர்வமத வழிபாடுகளின் பின்னர் வடமாகாண ஆளுநராக ரெஜினோல்ட் குரே தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி. விக்னேஸ்வரன், மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான M.A. சுமந்திரன், K.K. மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், அங்குஜன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பல தகமைகளோடு எங்களுடைய ஆளுநர் இங்கு வந்திருக்கின்றார். இப்பேற்பட்ட தகமைகள் எங்களுக்கு சாதகமான தகமைகளோடு வரக்கூடியவர்கள் என்பவர்களை நாங்கள் கையிலே விரலிலே எண்ணிக்கொள்ளலாம். நம்முடைய ஆளுநர் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருப்பவர்கள் கொடுப்பதற்கென்றே தான் இருக்கின்றார்கள், எடுப்பதற்கு அல்ல. எதையுமே மற்றவர்களோடு பங்கு கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு மனப்பான்மை கொண்டவர்கள். என்னுடைய மாணவரும் இங்கு இருக்கின்றார். ஆகவே ஆசிரியர் என்ற முறையிலே நான் அதை குறிப்பிடுகின்றேன். திரு விஜயகுமாரன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தவர் எங்களுடைய ஆளுநர். விஜய் அவர்கள் தமிழர்களுடைய நண்பராக இருந்தார். 10 வருட காலமாக மேற்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்தவர். தமிழ் பேசும் ஒருவர், எங்களுடைய மொழியை பேசும் ஒருவர் இங்கு எங்களுடைய ஆளுநராக வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்றாக இருக்கின்றது.
ஆகவே நாங்கள் பேசுவது என்ன, எங்களுடைய மனோநிலை என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் அவரிடம் இருக்கின்றது. வெளிவடக்கு மக்களை வெகு விரைவில், அதாவது சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் அவர்களை சொந்த இடத்துக்கு மீள்குடியேற்றம் செய்வதற்கு இவருடைய முழு பங்களிப்பும் எங்களுக்கு வேண்டும். அத்தோடு அவர் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார். எங்களுடைய வடமாகாணம் 2013ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றது. 2015 8ஆம் தேதி மட்டுக்கும் வடமாகாணம் அது ஆட்சியில் இருந்தாலும் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய சரியான முறையில் ஆட்சியை செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்கள் வாய்கட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தார்கள். 2015 இந்த நல்லாட்சியின் பின்னர் தான் முதலமைச்சர் உட்பட எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் காரசாரமாக மாகாண சபையிலே இயங்கிக் கொண்டு வருவதை நாங்கள் பத்திரிகை மூலமும் தொலைக்காட்சிகள் மூலம் பார்த்திருக்கின்றோம். அவர்களுக்கான முழு அதிகாரத்தையும் வழங்குவதற்கு எங்களுடைய இந்த வடமாகாண ஆளுநர் கட்டாயம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த வருடம் எங்களுடைய நாட்டுக்கான புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த வேளையிலே அதிகார பகிர்வு முறை அர்த்தமுள்ள விதத்திலே செய்யப்பட வேண்டும் என்பது புதிய ஆட்சியாளர்கள் எங்கள் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையே துறப்பதற்கு தயாராக முன்னின்று ஜனாதிபதி செயற்படுகிற போது அவருடைய முகவராக புதிதாக வடமாகாண சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நீங்களும் ஆளுநருடைய கையிலே இருக்கிற அதிகாரங்களை, விசேடமாக நிறைவேற்று அதிகாரங்களையும் சட்ட வாக்களிலே ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்களையும் துறந்துவிட்டு மாகாண சபையிலே பிரதிநிதிகள், மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய கையிலே ஆட்சியாளர்களாக அவர்கள் உண்மையான ஆட்சியாளராக மாறுகிற விதத்திலே அது மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்னின்று செயற்பட வேண்டும். இன்று கட்சி வேறுபாடின்றி இன்று அவரை வரவேற்பதில் நிச்சயமாக எல்லோருமே அவருக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அவரும் எங்களுடன் சேர்ந்து நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வடமாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஆர் இந்திரராசா மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா மரண வீடொன்றுக்கு சென்று மற்றொரு மாகாண சபை உறுப்பினரான MP நடராஜாவுடன் மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்றிரவு அடையாளம் தெரியாதோரின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படும் இருவர் இந்திரராசாவின் முதுகில் தாக்கிவிட்டு தலைமறைவாகியதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா வவுனியா பொது வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் சிகிச்சை பெற்று இன்று மாலை வீடு திரும்பியுள்ளார். மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவானந்தா கருத்து வெளியிட்டார். இலங்கையினுடைய நீதிமன்றம் இங்கு தேவையில்லை என்ற ஒரு பிரச்சனை எழுப்பின நேரம், அதை உடைச்ச நேரங்களில் நாங்கள் இல்ல, நீதிமன்றங்கள் இங்கே அவசியம், அது மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டத்தை நாங்கள் முன்வச்சு செயல்பட்டு வந்தாங்க. சட்டம் ஒழுங்கு மதிக்கப்பட வேண்டும். மற்ற அந்த குடிநீர் அந்த பிரச்சனையில சொன்ன குடிநீர் பிரச்சனையில ஒரு அரசியல் முறைகள் ஒன்று நடந்திருக்கிறதாகவும் நாங்கள் சொல்லவா. மேலும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவைகளுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்க வேண்டும். முதல் அந்த பிரச்சனை வரைக்கல நாங்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்படி கிடைக்கல, இது தீர்க்கப்பட இல்லை, அதுல உண்மைத்தன்மை இருக்குது, தீர்க்கப்பட இல்லை என்று சொல்லி பல குறைகளை சொல்லி கொண்டது. நாங்கள் தீர்க்கப்படி கிடைக்கல பிறகு சொல்லிச்சனம் அப்படி ஒன்றும் இல்லையே. தாங்கள் அந்த பொருட்படுத்தப்படுறோம் அதான் திருப்பி சொல்லினோம். கொழும்புல தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னணி ஐஸ்கிரீம் கம்பெனியினுடைய தரகராக செயல்படுறதுக்கு உள்ளூர் ஐஸ்கிரீம் உற்பத்தியாளர்களை முடக்கிற நோக்கத்தோட ஒரு கதை ஒன்று பரப்பப்பட்டது. அதாவது யாழ்ப்பாண தண்ணியில மலக்கழிவு கலந்திருக்கு சொல்லி இன்றைக்கு அது வந்த இடம் தெரியாம போயிட்டு தான் நியாயமான ஆக்கள் அதுல பாதிக்கப்பட்டுட்டோம், இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆக்கள். அதுபோல இந்த இதுலயும் இந்த குடிநீர் பிரச்சனையிலையும் ஒன்றுக்கு பின் முரணாகத்தான் செயல்படுகிறோம். இப்ப நாங்கள் இந்த பிரச்சனையை எடுக்கல ஒரு விதமான நிலப்பாடும், இந்த பிரச்சனை தங்கட கையில் எடுத்துக்கொண்டு வேறொரு நிலப்பாட்டையும் தான்
எடுத்துக்கொண்டிருக்கணும். இப்ப நானே நேரடியா போய் கிட்டடியில கூட போய் பார்த்தேன். அங்க மேல எண்ணெய் மிதக்குது. ஆனா அண்டைக்காக சொல்லிக்கலாம் எண்ணெய் மிதக்கையில் அங்க மலக்கழிவு தான் இருக்கு விசாரணையில். இதை நான் ஒரு அரசியல் காரணத்தை சொல்லாமல் வேறு இதை சொல்லலாம். மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழிக்கு அருகில் அமைந்துள்ள கிணற்றிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் இடம்பெற்றது. குறிப்பிட்ட கிணறு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு மன்னார் போலீஸ் பொறுப்பு அதிகாரி விடுத்த கோரிக்கைக்கு நீதவான் இதன்போது அனுமதி வழங்கினார். இது தவிர மனித எச்சங்கள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படும் கிணறு அமைந்துள்ள காணியின் உரிமையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முறைப்பாட்டாளர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த சட்டத்தரணி ராஜகுலேந்திரா கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்து நீதவான் கிணறு காணியின் உரிமையாளரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் அனுமதி அளித்தார். திருக்கேதீஸ்வரம் ஆலய வீதியூடாக நீர்க்குழாய்களை பொருத்துவதற்காக அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களால் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து அந்த பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் 80க்கும் அதிகமான மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதன்போது அந்த பகுதியில் மூடப்பட்டிருந்த கிணற்றிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது. இதேவேளை மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா மற்றும் சட்டத்தரணிகள் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் கிணற்றை நேரடியாக சென்று பார்வையிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தென்மாகாணத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதிகளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாத்தறையில் சந்தித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட கட்சியின் தென்மாகாண பிரதிநிதிகள் பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். கட்சி பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் சஜித் பிரேமதாச அதிவேக அபிவிருத்தியை நாம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். அதன் முக்கிய கேந்திர நிலையமாக ஹம்பாந்தோட்டை மாவட்டமும் தென் மாகாணமும் அமைய உள்ளதை நான் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். பிரதமர் தலைமையிலான பேச்சுவார்த்தையின் போது இன்று அதற்கான இணக்கம் காணப்பட்டது. எமது அபிவிருத்தி திட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச அவரது ஆசியையும் பங்களிப்பையும் வழங்க வருகை தந்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தீசமகாராம அபிவிருத்தி குழுவில் என்னுடன் இணைத்தலைவராக செயற்படுகின்றார். நாம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை கட்டியெழுப்பும் முக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றிணைந்து செயற்படுவோம். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தலைமை தாங்கினார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கம்பஹா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியை மீள கட்டியெழுப்புவேன். சிலர் கட்சியை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். எனினும் உத்தியோகபூர்வ கட்சி உள்ளது. இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. கட்சிக்கு முன்னரும் இத்தகைய பிரச்சனைகள் வந்திருந்தன. 17 வருடங்களாக தாக்கப்பட்ட நாம் இறுதியில் மீண்டும் கட்சியை கட்டியெழுப்பினோம். UNP அரசு இருந்தபோது நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். தற்போதைய பிரச்சனை பாரிய பிரச்சனை அல்ல. அவை வளமையாக கட்சிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாகும். குண்டர்களும் கொலையாளிகளும் அவர்களிடமே உள்ளனர். அச்சுறுத்தல் எமது உயிர்களுக்கே ஏற்பட்டுள்ளது. வேறு அச்சுறுத்தல்கள் இல்லை. கட்சிக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. கட்சியை இலகுவில் அழிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தார். யார் கூறியது? நான் ஏற்கனவே தெரிவித்ததை போன்று மக்கள் கட்சியை உருவாக்குகின்றனர். நான் அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். நாட்டிற்குள் உருவாக்கப்படுகிறது என நான் ஏற்கனவே கூறினேன். ஆனால் அது இன்றும் உருவாக்கப்படவில்லை. அதனை உருவாக்கப் போவதாக அவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா அனைத்து இடங்களிலும் பயன்படுத்திய சொல்லை எம்மவர்களும் பயன்படுத்துகின்றனர். நேற்று ஊடகத்தை தூற்றியமை தொடர்பில் எனக்கு கூறுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஊடகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். சிரச நன்றாகவே மௌனமாக இருக்கிறது. நியூஸ் 1 மிகவும் மௌனமாகவே உள்ளது. ஏன் அது? நியூஸ் 1 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றால் என்ன? மக்கள் இருக்கும் இடத்திலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது. பெயர் பலகை இருக்கும் இடத்தில் அல்ல. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா அண்மையில் தெரிவித்த கூற்று தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகள் இன்றும் கருத்து வெளியிட்டனர்.
சரத்தின் சில்வா சிரசவை தூற்றியமை தொடர்பில் நான் கவலை அடைகிறேன். ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதம நீதியரசர் தற்போது அரசியலில் ஈடுபடுகிறார். அவர் வீட்டிலே இருக்க வேண்டும். அவர் அன்று TNL அலைவரிசைக்கு சென்று தர்ம போதனையில் ஈடுபட்ட போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சிரசவை சாடிக்கொண்டு ஊடகங்களை சாடிக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று மேடையில் ஏறுவது கவலைக்குரியது. இரண்டு கட்சிகளுக்கு தாவுவதற்கான காரணமே சரத்தின் சில்வா வழங்கிய தீர்ப்பாகும். அந்த அனைத்து சட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இன்று மாற்றுகின்றனர். මෛත්‍රපාල සිරිසේන මැතිතුමත් මේ සියලුම නීති වෙනස් කරනවා. சிரச அலைவரிசையின் மகாராஜாவுக்கு புலிகளை பணம் வழங்கியதாக அவர் கூறினார். அந்த கூற்றின் உண்மைத்தன்மை கண்டறியப்பட வேண்டும். முன்னாள் பிரதம நீதியரசர் தெரிவித்துள்ள இந்த கூற்றின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். அவர் சில சந்தர்ப்பங்களில் தெரிவித்த கருத்து குறித்து ஊடகங்களில் தோன்றி மன்னிப்பு கோருவார். இந்த பிரதம நீதியரசர் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். இந்த தவறுகள் மன்னிக்கக்கூடியவை அல்ல. ஆகவே இது தொடர்பிலும் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என நான் கூறுகிறேன். முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் எவ்வாறு கருத்து வெளியிடுகிறார் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர் வாயிலா கதைக்கின்றார் என்று நினைக்க கடினமாக உள்ளது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்றை கூறுவார். தற்போது ஒன்றை கூறியுள்ளார். தற்போது தலை சரியில்லை. எமது அதிமேதிக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த பிரதம நீதியரசரிடம் கவனமாக இருக்கவும். உயிரையும் துச்சமென நினைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று புனர்வாழ்வு பெற்று அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு பெரும் போராட்டத்தையே சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். யுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட்டு அவர்களை சமூகமயப்படுத்தியதன் பின்னர் அவர்களின் வாழ்க்கை தொடர்பில் கவனிப்பார் இல்லை. இவர் முல்லைத்தீவு மாமூலை பகுதியைச் சேர்ந்த சித்திரவேல் வசந்தரூபன். 2009ஆம் ஆண்டு முள்ளந்தண்டில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு காயத்தினால் இடுப்புக்கு கீழே இயங்க முடியாத நிலையில் படுக்கையிலேயே தனது வாழ்நாளை கழிக்கின்றார். இவர் சொந்தம் என கூறுவதற்கு 71 வயதான தாயை தவிர வேறொருவர் இல்லை வசந்தரூபனுக்கு. அடிப்படை வசதிகளற்ற நிலையில் தனது மகனை கவனித்து வரும் சித்திரவேல் பூமணி தனது மகன் எதிர்கொண்டுள்ள உயிராபத்தை தடுப்பதற்கு வழியேதுமின்றி பரிதவிக்கின்றார். வசந்த ரூபனின் வலது காலில் படுக்கை புண் ஏற்பட்டுள்ளதால் அந்த கிருமிகள் அவரின் எலும்பையும் தாக்கியுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை குணப்படுத்த வேண்டுமாயின் வசந்த ரூபனின் வலது காலை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நானும் 6 மாசமா கேம்பில் இருந்து எனக்கு அதுக்கப்புறம் 2 நிலம் அறிஞ்சு என்ன வழியால் விட்டு அதுக்கப்புறம் நான் வரட்டு மற்றது ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அப்படி தெரிஞ்சு அதோட இடம் இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டு சரியான கஷ்ட நிலையில் இருக்கிறேன். காயப்பட்ட பிறகு எனக்கு அரசாங்கத்தால் எந்த உதவியும் இல்லை. வீட்டில் எனக்கு ஒரு கொமட் வசதியோ ஒரு குழாய் கிணறோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன். ஒரு மணி என்ன பார்க்குறதும் இல்லை. மற்றது கனாலம் அந்த வைத்தியசாலை அங்கே இங்கே தெரிஞ்சா போல் எனக்கு ஒரு பதிவுகளும் இல்லாமல் போயிட்டுது. எனக்கு சவரம் கண்ட உதவி இல்லை. அவையிலுமே நான் கஷ்டப்பட்டாக்கள். அம்மாவும் பேச போயிட்டுது. அப்பா இல்லை. எனக்கு இந்த பணத்தொகையை நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு தருமாறு நான் கேட்கிறேன். சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு சத்துள்ள உணவு அவசியம் என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கினாலும் அவற்றை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத துர்ப்பாக்கியவதியாக வாழ்வதாக சித்திரவேல் பூமணி கண்ணீருடன் மனத்துயரை வெளிப்படுத்துகின்றார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் அடிப்படை வசதிகளுமின்றி உணவுமின்றியே தனது வாழ்க்கையை நகர்த்துவதனை எடுத்துரைப்பதற்கு இதுவும் ஓர் உதாரணமாகும். தமது உயிரையும் மதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது வறுமை நிலையை எதிர்கொள்ள முடியாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் போராளிகள் சமூகமயப்படுத்துவது மாத்திரம் அவசியமல்ல, போராட்டமான வாழ்க்கைக்கு மீளவும் செல்லாமல் காப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். உத்தேச இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை நாட்டின் மீது பலவந்தமாக சுமத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். අපේ තියෙන නව වහල් සේවයක් බහන්ඩ හා සේවාවන් නෙමෙයි අපි පිටරට අරින්නේ. புதிய அடிமை சேவையே இங்கு இருக்கின்றது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பதிலாக நாம் எமது நாட்டிலிருந்து தாய்மாரையும் தங்கை, அக்கா, மனைவி ஆகியோரை நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றோம். எனினும் சர்வதேச உடன்படிக்கை மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளை அனுப்பி வைப்பதற்கு முயற்சிக்கும் போது அதற்கு எதிர்ப்பை வெளியிடுகின்றனர். பொருட்கள் மற்றும் சேவை விநியோகத்தில் இலங்கை கேந்திர நிலையமாக மாறாவிட்டால் இலங்கைக்கு எதிர்ப்பு இல்லை.
இந்து மகாசமுத்திரத்தின் கேந்திர நிலையமாகவே நாம் இலங்கையை காண்கின்றோம். அதன் ஒரு அங்கமே இந்த வர்த்தக உடன்படிக்கை. எனினும் நாம் இன்னும் பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே இருக்கின்றோம். உடன்படிக்கைக்காக கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை மாத்திரமே மேற்கொள்கின்றோம். ஒருபோதும் பலவந்தமாக அந்த உடன்படிக்கையை இலங்கையர்கள் மீது சுமத்துவதற்கு எமது அரசாங்கம் தயாரில்லை. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச உள்ளிட்ட 7 பேரை அடுத்த மாதம் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தோட்டம் போலீசார் நீதிமன்றத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து கொழும்பு பிரதமர் நீதிவான் கிஹான் பிலப்பட்டிய இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஐநா மனித ஆணையாளர் சைட் ராத் அல் உசைன் நாட்டிற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் விமல் வீரவங்ச தலைமையிலான குழு கடந்த 6ஆம் தேதி கொழும்பு ஹெவ்லாக் பகுதியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியதுடன் அனுமதியின்றி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீதி சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கக்கூடிய குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமரவீர வீரகுமார் திசாநாயக்க, பிஎஸ்ரி விஜயநாயக்க, முகமது முசம்மில், ரோஜஸ் செனவிரத்ன, தொன் லிசுயா ஆகியோருக்கு நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. பாடசாலை கிரிக்கெட் பருவ காலத்தின் ஆரம்பமாக பம்பலப்பிட்டி இந்து மற்றும் யாழ் இந்து கல்லூரிகளுக்கு இடையிலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. இந்த போட்டிக்கு சக்தி FM ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இது தொடர்பான செய்திகளை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட 13 வயது மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான கங்காதரன் ஹரிஸ் நவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆசிரியையான தாயாரும் 2 சகோதரர்களும் அன்றைய தினம் பாடசாலைக்கு சென்றிருந்த போதிலும் ஹரிஸ் நவி பாடசாலைக்கு சென்றிருக்கவில்லை. பாடசாலை சென்று மூவரும் வீடு திரும்பிய போது ஹரிஸ் நபியின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சடலம் மீட்கப்பட்ட அறையில் காணப்பட்ட நிலைமை, சிறுமியின் உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் தூக்கில் தொங்கிய உயரம் என்பன சந்தேகத்தை தோற்றுவித்திருந்தன. அத்தோடு சிறுமியின் கையில் இருந்த மோதிரம் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பனவும் காணாமற் போயுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு சடலம் தூக்கில் தொங்கவிடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த சிறுமியின் தந்தை ஜெர்மனியில் புலம்பெயர்ந்து வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை சிறுமியின் இறுதி கிரியைகள் அவரது வீட்டில் நடைபெற்று பொது உடல் தச்சனாங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு நாளும் அது படிப்பில் விட இல்லை, வீட்டிலையும் விட இல்லை. வெற்றி கருப்பிலையா தந்தாய் வளர்த்தவள், கூலையான பிள்ளையும் இல்லை. அவள் நல்ல துணிவுள்ள பிள்ளை எப்படி அடக்கினார்கள். கெட்டிக்காரமான மாணவி, பல்வேறு போட்டிகளுக்கு நானே வடமாகாண மட்ட போட்டிகளுக்கு அந்த மாணவியை அழைத்து சென்றிருக்கிறேன். அவை அந்த வகையில் ஒரு தரமான மாணவி, மிகவும் கெட்டிக்கார மாணவியை இழந்து நாங்கள் எங்களோட பாடசாலை சமூகம் இந்த வேதனை விட்டிருக்கின்றது. அவர்களது இழப்பு உங்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கு. ஆனால் இது சமூகத்தில் இப்படியான ஒரு மிக கொடூரமான மிக கேவலமான செயல் செய்தவர்கள் கட்டாயம் சந்திக்கப்பட வேண்டும். சமூகத்தில் இனிமேலாவது இதுக்கு பிறகாவது எங்களோட சமூகம் ஒரு அமைதியான பாதுகாப்பான சமூகமாக இருக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இறுதிக்கிரியை நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சிறுமியின் கொலை தொடர்பில் நியாயத்தை நிலைநிறுத்துமாறு வலியுறுத்தி சிலர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் ஸ்லோகங்களை ஏந்தியமாறு அமைதியான முறையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த வருடம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு 10,732 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றுள் 433 முறைப்பாடுகள் பாரதூரமான துஷ்பிரயோக சம்பவங்களாகும். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன?
இலத்திரனியல் ஊடகங்கள், இணையதளம், கையடக்க தொலைபேசி போன்றவற்றின் ஊடாக பாலியல் காட்சிகளை பார்ப்பதால் பாலுணர்வுகள் தூண்டப்படுகின்றன. இதனால் தாம் அறிந்த தமக்கு அருகில் உள்ள உறவு முறை பிள்ளைகளை தமது இச்சைக்கு உட்படுத்துகின்றனர். அந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் வழங்கி அல்லது பிள்ளையை அச்சுறுத்தி தமது தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. 3 வருடங்களாக சொத்து விவரங்களை வெளியிட தவறியதாக தெரிவித்து முன்னாள் பிரதம நீதியரசருக்கு எதிராக ஷிராணி பண்டாரநாயகவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 3 வழக்குகள் இன்று மீளப் பெறப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க இதனை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார். இதற்கமைய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்த 3 வழக்குகளிலுமிருந்து ஷிராணி பண்டாரநாயக்கவை கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய விடுதலை செய்துள்ளார். அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பிரயாண தடையையும் நீதவான் ரத்து செய்துள்ளார். சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க இதுகுறித்து தெரிவிக்கையில், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு அமைய அவருக்கு எதிராக 3 வழக்குகளையும் மீளப் பெறுவதற்கு சட்டம் அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அவர் இந்த நாட்டின் பிரதம நீதியரசராக இந்த நீதிமன்றத்தில் பல தடவைகள் பிரசன்னமாக இருந்தார். இன்று அவர் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச அரசு அவரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கிய யூகம் நிறைவு பெற்று அவருக்கு பூரண சுதந்திரம் கிடைத்துள்ளது. நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்ட சந்தர்ப்பமாகவே நாம் இதனை காண்கின்றோம். මේ රටේ සමස්ත අධිකරණ පද්ධතිය තුළ මේ රටේ සියලුම නීති ආධිපත්‍ය රැකුණු கொழும்பு தொட்டலங்க கஜிமா தோட்டத்தில் இருந்த சட்டவிரோத குடியிருப்புகள் அகற்றப்பட்ட போது எவ்வித அநீதியும் ஏற்படவில்லை என நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் தொடர்மாடி வீடுகள் வழங்கப்பட்டிருந்த சிலர் மீண்டும் வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை வழிநடத்தியதாக அதிகார சபையின் அதிகாரிகள் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டனர். මේ මහත්මිය රූපවාහිනියෙන් කෑ ගහලා කිව්වා අපිට නිවාසයක් මොන්නේ මෙයාට නිවාසයක් ලබා දීලා තියෙනවා. இவர் வீடு கிடைக்கவில்லை என தொலைக்காட்சியில் தெரிவித்தார். இவருக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டை 15 லட்சம் ரூபாவுக்கு விற்று மீண்டும் முகாமில் உள்ளார். சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை இவரை வழிநடத்துகின்றார். இவரும் வீடொன்றை பெற்றுள்ளார். ரந்தி உயனவில் இவருக்கு நாம் வீட்டை வழங்கியுள்ளோம். அவர் மாதாந்தம் 2600 ரூபாவை தாம் வசிக்கும் வீட்டுக்காக செலுத்த வேண்டும். 49,800 ரூபாவிற்கு ஒரு சதத்தையேனும் செலுத்தவில்லை. இவரை வழி நடத்துகின்றார். வேறு நபர்களை குடியேற்ற முயற்சிக்கின்றார். எம்மிடம் வீடுகளை பெற்று மீண்டும் தற்காலிக முகாமில் குடியேறிய சுமார் 40 பேர் தொடர்பான தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.